ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு ஸ்ட்ரிக்ட்லி சினிமா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த மூவி பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ராக்சர். 2019 பிராட் ஆண்டர்சன் டைரக்ஷனில் தான் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவியோட ஜேர்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிஸ்ட்ரி த்ரில்லர். கண்டிப்பாக த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த மூவி ஒரு ட்ரீட்டாகவே இருக்கும். மூவியோட டியூரேஷன் 1 hour 40 minutes இருக்குது. நம்ம எப்பவும் போல் ஸ்பாய்லர் இல்லாமல் குட்டி ரிவ்யூவாக பார்த்துடலாம். வாங்க வீடியோ உள்ளே போகலாம். மூவியோட ஃபஸ்ட்டு சீன் ஒரு ஃபேமிலி காரில் போகிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கேரக்டர்ஸ் யாருன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், அப்புறம் அவங்க டாட்டர். இவங்க ஃபேமிலியாக அவங்க அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டு தேங்க்ஸ் கிவிங்கை முடிச்சுட்டு காரில் வந்துட்டு இருக்காங்க. வரும்போது அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஒரு ஃபேமிலி ஆர்குமெண்ட்டில் ஏதோ வாக்குவாதம் போல் அப்படியே பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. கட் பண்ணால் அவங்க குட்டி பொண்ணு டேடி நான் ரெஸ்ட் ரூம் போகணும்னு சொன்னதுனால அவங்க அப்பா காரை நிப்பாட்டுறாரு. அந்த குட்டி பொண்ணு ரெஸ்ட் ரூம் போன இடத்துல அவகிட்ட இருந்து அவளுக்கு பிடிச்ச பொருளை தொலைச்சிட்றா. அதை தேடுற சமயத்தில் அவளுக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துடுது. ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்கில் அந்த குட்டி பொண்ணு கீழே விழுந்து அவளோட கை உடஞ்சிடுது. அவங்க அப்பாவும் எப்படியாச்சும் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாரு, பட் ஆனால் அவள் கீழே விழுந்துடுறா. இவங்க ஹைவேஸில் ஒரு ஹாஸ்பிட்டலில் தேடி போயிட்டுருக்காங்க. ஃபைனலாக ஒரு ஹாஸ்பிட்டலில் அட்மிஷன்லாம் போட்டு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் நடக்கும்போது பேரண்ட் யாராச்சும் ஒருத்தர் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஸோ அம்மா பொண்ணை மட்டும் ஹீரோ தனியாக அனுப்பிட்டு இவர் வெளியே வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே ரொம்ப நேரம் தூங்கிட்டுறாரு. கண் முழிச்சிட்டு ரிசப்ஷனில் போயிட்டு இப்போ என் ஒய்ஃப் டாக்டரை பார்க்கலாமான்னு நேம் சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த ரிசப்ஷனிஸ்ட் அப்படி யாரும் அட்மிட் ஆகலையே சார்ன்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. இங்கே தான் மூவி பீக் ஆகுது. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்தது, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவங்க என்ன ஆனாங்க, இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனாங்களா இல்லையா, ஹீரோ எப்படி அவங்கள கண்டுபிடிக்க போகிறாரு, இதுதான் மொத்த ஸ்டோரியும். இந்த மூவி பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும்ன்ற மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு சீன் கூட நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி நடக்காது. அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் பிளேல விளையாடி வச்சுருப்பாங்க. பார்க்குற நமக்கே ஒரு கட்டத்தில் பைத்தியம் பிடிக்கிற மாதிரி ஆக்கிடுவாங்க. படத்தோட மெயின் ப்ளஸ்ஸே இந்த ஹீரோவோட பெர்ஃபார்மன்ஸ் தான் சொல்லணும். மனுஷன் பின்னிருக்காப்புல. இந்த மூவி பார்க்கும்போதே மொத்த படமும் விளையாடாதீங்க ப்ரோ அப்படின்ற டெம்ப்ளேட்டில் தான் போயிட்டுருக்கு. நான் இந்த மூவி பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆச்சு. மூவியோட எண்ட் வரைக்கும் ஒரு சீன் கூட போர் அடிக்காமல் த்ரில்லிங்காகவும் எங்கேஜிங்காகவும் கொண்டு போயிருக்காங்க. கண்டிப்பாக நான் முன்னாடியே சொன்ன மாதிரி த்ரில்லர் ஃபேன்ஸுக்கு இந்த மூவி ஒரு ட்ரீட்டு தான். இந்த மூவி நெட்ஃப்ளிக்ஸில் அவைலபிளாக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி தமிழ் டப்பில் இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஆனாலும் இந்த மூவி ட்ரை பண்ணுங்கள். லாங்குவேஜ் தெரியலனாலும் விஷுவலாகவே நமக்கு புரிய வச்சிடுறாங்க. படத்தை பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சா இல்லையான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.